தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியுடைய சார்பாக கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே கேஸ் இந்த சின்னத்திலே போட்டியிடும் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் அவர்களுடைய ஆதரித்து கோவையில் நடைபெறக்கூடிய பிரச்சார பயணத்தின் கலந்து கொள்வதற்காக வந்த நிலையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 3 இடங்களிலே போட்டியிடுகிறது. கோவை நாடாளுமன்ற தொகுதி, அதேபோல தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி ஆகிய 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது. 3 இடங்களிலும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சிக்கு கேஸ் சிலிண்டர் சின்னமானது ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அரசியல் எளிமையாக்கப்பட்டால் மட்டுமே சாமானிய மக்களுக்கான அதிகாரம் என்பது கிடைக்கும். எனவே சாமானிய மக்கள் அதிகாரத்துக்கு வருவதற்கு அரசியல் எளிமையாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலும், அதேபோல இன்றியமையாத பொருட்களினுடைய உற்பத்தியும் அதனுடைய விநியோகமும் மக்களிடம் இருக்கும் நிலையில் மட்டுமே இந்த நாட்டில் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் ஒழிக்கப்படும் என்ற அடிப்படையிலும் அடிப்படையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி. அந்த வகையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே வைக்கக்கூடிய தனது தேர்தல் அறிக்கையிலே குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பது, மக்கள் தங்களுடைய ஆசைகளிலிருந்து, தங்களுடைய இன்றியமையாத அத்தியாவசிய ஆசைகளிலிருந்து நீக்கப்பட்டால் ஒழிய இந்த நாட்டில் ஊழல் ஒழிப்பு, குடும்ப அரசியல் ஆகியவை அற்ற ஒரு பரிபூர்ணமாக மக்கள் சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக ரீதியான அரசியலை இந்தியாவில் உருவாக்க முடியாது என்ற அடிப்படையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியானது இன்றியமையாத தேவையாக இருக்கக்கூடிய மக்களுடைய உணவு, அரிசி, கல்வி, மருத்துவம், மின்சாரம், அதே போல அந்த உணவை சமைப்பதற்கு தேவையான அந்த கேஸ் சிலிண்டர் ஆகியவற்றையெல்லாம் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக அளிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த தேர்தலில் அறிவித்திருக்கிறது. இது ஒரு அடிப்படையாக தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி. அடுத்ததாக ஊழல் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது. மேம்போக்கான நடவடிக்கைகளினாலும் அல்லது ஊழல்வாதிகள் தப்பிக்கக்கூடிய அந்த நீதிமன்ற வழிமுறைகளினாலும் சட்டப்பூர்வமான நடைமுறைகளினாலும் இந்த நாட்டில் ஊழல் பெருகி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே ஊழல்வாதிகள் உடனடியாக தண்டிக்கப்படக்கூடிய, ஊழல்வாதிகளுடைய சொத்துக்களை உடனடியாக பறிமுதல் செய்யக்கூடிய அனைத்து வகையான சட்ட முறைகளையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுதியாக கொண்டு வரும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்தியா என்பது தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி என்பதிலே அதிகமாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே எல்லா தேசிய இனங்களுக்கும் சம வாய்ப்பு அளிக்கக்கூடிய முறையிலே இந்தியாவிலே ஒரு புதிய அரசியல் சாசன சட்டம் உறுதியாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி உறுதியாக நம்புகிறது. எனவே தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த தேர்தலிலே ஒரு புதிய அரசியல் சாசன சட்டத்தை இந்தியாவில் உருவாக்குவதற்கான அடிப்படைகளையும் கொண்டு இங்கே செயல்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நான் சொன்னது போல இப்பொழுது இந்த அரிசி, கல்வி, மருத்துவம், மின்சாரம் ஆகியவை இலவசமாக அளிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி கூட, கேஸ் சிலிண்டர் அளிக்க முடியுமா என்ற கேள்வி கூட பல்வேறு மக்களிடத்திலே பொதுவாக எழுப்பக்கூடிய ஒன்று. ஆனால் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பெரும்பாலானவற்றை இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் அறிவிக்கின்றன அல்லது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய 80 கோடி பேருக்கு நாங்கள் அரிசியை இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று மத்திய பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது. எனவே மீதம் இருக்கக்கூடிய ஒரு 50 கோடி பேருக்கு அளிப்பதிலே எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது. கல்வி என்பது முழுமையாக, அது எந்த அளவு கல்வியானாலும் இலவசமாக்கப்பட வேண்டும், கட்டணம் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக அறிவுபூர்வமான ஒரு இளைஞர்களை, அறிவுபூர்வமான ஒரு சமுதாயத்தை இந்தியாவிலே உருவாக்க முடியும். அதற்காக செலவழிக்கக்கூடிய தொகை என்பது எடுத்து பார்த்தால் மிக குறைவாகத்தான் இருக்கும். அதே போல மின்சாரம் என்பது கூட இன்றைக்கு தமிழகத்திலே 100 வாட் மின்சாரம் என்பது இன்றைக்கு இலவசமாக அளிக்கப்படுகிறது. சில இடங்களில் 300 அளிக்கப்படுகிறது. எனவே இலவசமாக மின்சாரத்தை அளிப்பது கூட இன்றைக்கு கட்டாய தேவையாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அதிக நிதியும் தேவை கிடையாது என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் உறுதியாக இவற்றை நாங்கள் சொல்கிறோம். அதே போல தேசிய எங்களுக்கான இந்த இது இன்றைக்கு பெரும்பாலான கட்சிகள்
இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் நீதி அளிக்கப்படுவதை, இன்றைக்கு கல்வி என்பது மத்தியில் இருக்கிறது என்று குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவரெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு புதிய அரசியல் சாசன சட்டம் தேவை. இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டம் மத்தியிலே இருப்பவர்களுக்கு, ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு ஒரு ஒரு எல்லா அதிகாரங்களும் குவிந்த ஒரு மத்திய அரசு உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் சாசன அமைப்பாக தான் இருக்கு. இத்தகைய அரசியல் சாசன அமைப்பில் உறுதியாக மாநில ஆட்சிகள் என்பவை சுயாட்சிகளாக இருக்க முடியாது. அவை மத்திய அரசை சாதகமாக சார்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை தான் இருக்க முடியும். எனவே இது மாற்றப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு புதியதாக ஒரு புதிய அரசியல் சாசன சட்டம் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். கோயம்புத்தூர் இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மரியாதைக்குரிய வழக்கறிஞர் புஷ்பானந்தம் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அடிப்படை கோரிக்கைகள், நெசவாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, ஆனால் இந்த நெசவாளர்களுக்கான அந்த பட்டு நூல் என்பது இன்றைக்கு கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் காட்டன் அந்த இதுக்கு மாறி பருத்தி நூலுக்கு சென்று விட்டார்கள். எனவே இந்த பட்டு நூல் என்பது இன்றைக்கு எல்லா நெசவாளர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை உடனடியாக கண்டாயப்படுகிறது. அதை அவர்கள் உறுதியாக செய்வார்கள். அதே போல ஆனமலையார் நல்லாறு திட்டம் என்பது எல்லாம் பேச்சுவாக்கிலே நடந்துகிட்டு இருக்கலாம், செய்யப்பட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அதே போல கொப்பரை தேங்காய், அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இன்றைக்கு கொப்பரை தேங்காய் வந்து 110 ரூபாய் வந்து சொல்றாங்க. நம்ம 110 ரூபாய்க்கு வந்து அரசு இருக்கக்கூடிய கொள்முதல், அந்த விலை, அடிப்படை கொள்முதல் விலை என்பது இன்றைக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது, விற்க முடியவில்லை. ரொம்ப கடினப்படுகிறார்கள். இங்கே மட்டும் இல்லை, இப்போ தஞ்சை மாவட்டம் முழுவதும் கூட இதே ஒரு சிக்கல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த கொப்பரை தேங்காய்க்கும் இந்த தென்னை மர விவசாயிகளுக்கும் உறுதியாக ஒரு நல்ல திட்டங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுதியாக செய்வார். அதே போல இன்றைக்கு சிறுவாணி தண்ணீரை வந்து கேரளாவிடம் வந்து பெறுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த விதமான முயற்சியும் செய்வது கிடையாது. ஏனென்றால் அங்கே அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் அல்லது அதே போல அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிச அந்த அரசுகள் இவர்கள் தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினால சிறுவாணி தண்ணீரை கூட தடுத்து நிறுத்துவதற்கான கேரள அரசு கொள்வதற்கான முயற்சியை தடுக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சியை